பாருங்க மேம், நீங்க இருக்கும்போது. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட? சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இதுக்கு எங்க அப்பாவே பெட்டர் மேம். சரி சரி, அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்டலா இருக்கணும்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? அதுக்கு இல்ல மேம், சார் எப்படி லவ்? அதுவா, எங்களது ஸ்கூல் டேஸ் லவ். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஸ்கூலா? யார் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? சார், வெக்கப்படுறீங்களா சார்? மேம், நீங்க எப்போ லவ் அக்செப்ட் பண்ணீங்க? அன்னைக்கே, அப்போவே, அட் ஒன்ஸ். போங்க மேம், உங்க ஃபிகருக்கெல்லாம் ஒரு வாரம் அலைய விட்டுருக்கலாம். அதுவும் சார் ஒரு மாசம் அலைய விட்டுருக்கலாம். ஆனா அப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் தான். மேம் ப்ளீஸ் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல, கிளம்பிடுறோம். பர்த்டே விஷ் ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ராம் திடீர்னு ஊரை விட்டு மெட்ராஸ் போயிட்டான். சொல்லாமலே. சிரிப்பெல்லாம் அழுகையா மாறிடுச்சு. காலேஜ் வந்தும் என்னால அவனை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு, ஏன் ராம் என்னைக்கு இருந்தாலும் வருவான், எனக்காக வருவான்னு. சில நேரம் நம்மளை சுத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல. அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஒரு நிமிஷம். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும். லவ் மேட்ரா? ஆமா. எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர், எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி, தேங்க்ஸ். எஸ் ஜானகி தேவி. உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாதான்னு நான் ஏங்குனது. என் ராமனை தேடி வந்துட்டான். ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. கே ராமச்சந்திரன் பேரை கேட்டதும் கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம் எல்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான். எனக்காக, ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜானு,
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர், உட்காருங்க. ம். டாக்டர், டாக்டர் தர்மதுரை வந்திருக்காங்க. ஓகே. Hey Shubha, how's my shirt? Mostly I prefer light colors. நீ எடுத்து கொடுத்தது how's it? நல்லா தான் இருக்கும், தெரிஞ்சுதான் எடுத்தோம். சரி வா. எங்கே போகிறோம்? இன்னைக்கு சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15. நீங்கள் நம்ம நாட்டோட சுதந்திரம் நாளா என்ன? இல்லை சார். சுதந்திர நாள் எனக்கு லீவா? ஹே வாடா. இந்த பேஷன்ல சரி சுபா. சார் உங்கள் ஒய்ஃப். ஓகே. ஹாய் சிவா. ஹாய். திஸ் இஸ் டாக்டர் தர்மதுரை. ஹாய். ஐ எம் டாக்டர் சிவராஜ் MS MD ஃப்ரம் US. சூப்பர். We are living together. ஹே உனக்கு என்னாச்சு? ப்ளீஸ். டைவர்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துடும். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. வேற ஏதாவது? அவ்வளோதான். வாடா. என்ன சுபாஷினி சொல்லாமலே போற? என்ன ஜட்ஜ் தான் நினைக்கிறியா? உன் கூட வாழ்ந்திருந்தா தோத்துருக்கு. அமெரிக்காலையும் நிறைய ஏழைங்க இருக்காங்க சார். அது அமெரிக்கா பார்த்துக்கோ சார். என்ன சார் நீங்கள் போலாமா? சேர்ந்து வாழறோம்னு சொன்னோடனே கடுப்பாயிட்டான். நானே சாக்காயிட்டேன். அப்போ அவரு விடுறா. ஆமாம் சுபா, என்ன பிரச்சனை? ஆ, அவன் ஒரு கொலைகாரன். கொலைகாரன்? ஆள் பார்க்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆளாக தெரிறாப்புல. அவன் ஒழுக்கமா இருக்கிற கெட்டவன். నేను కడుపుతో ఉన్నాను. ఇప్పుడు ఏమి పిల్లలకి అవసరం? நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொன்னேன். ఫారెన్కి వెళ్ళాలి. ఇంటర్ ஆனா డబ్బు அவன் సంపాదించాలి. குழந்தைய கழிச்சிட்டு నేను ఫారెన్కి వా ఫారెన్కి పోయి సంపాదించి సెటిల్ అవ్వాలని சொன்னான். ఇక్కడే పంటూరులో ఉండి పని చేసుకుంటాను. నేను నా డాక్టర్ ఫ్రెండ్స్ మా సార్కి ప్రామిస్ చేశాం. அவன் எனக்கே தெரியாம நான் குடிக்கிற பாலில் அபார்ஷன் டேப்லெட்ஸ் கலந்துட்டான். என் குழந்தை போயிடுச்சு. நீ அவனை சும்மா விட்டா? நான் என்னடா செய்ய முடியும்? ஹலோ பிரதர், ஏய், ஒரு தர்மா. நிமிஷம் சார்ட்ட பேசிட்டு வந்துடுறமா இரு. எஸ் டெல் மீ. பிரதர், அவள் யாருன்னா படிக்கும்போது உடல் தானம் பண்ணுவேன். நீங்களாம் அவள் கால் தூசி பெறுவியா? ஹலோ. டேய், நீலாம் ஒரு டாக்டராடா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? இருடா, பேசிட்டு இருக்கலடா. கருவில் இருக்க குழந்தை ஆனா பொண்ணான்னு பார்க்குறதே தப்பு. அவள் குழந்தைய அவள் பெர்மிஷன் இல்லாமல் அழிச்சிருக்கேடா. ஸோ வாட்? தர்மா, டைம் ஆயிடுச்சு, வா. உங்க ஒய்ஃபா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப. லவ்வா? இதை மட்டும் நல்லா கரெக்டாக கேளு. நான் சொல்லலண்ணே. லவ் மேரேஜ் தான். லவ்னா லவ். உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் இல்ல. பொண்ணு லவ். 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எதை எடுத்துட்டு போறாங்களோ இல்லையோ, ஜாதி மதம் அந்தஸ்து கூடயே கூட்டு போறாங்க. அதான் பிரச்சனை. ஆனா நம்ம அண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன்கிட்ட வந்தாங்க பாரு. அப்புறம் என்ன, நம்ம தலைமையில தான் அண்ணனுக்கு கல்யாணமே. ஆமா, இந்த பெரிய மனுஷன் தலைமையில தான் கல்யாணம். கட்டின புடவையோட என்ன நம்பி வந்தா. எப்படி சார் இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் குமுதவல்லி. என்ன அழகான பேர் இல்ல? அவ பேரு மாதிரியே அவ்வளவு பொண்ணு அழகு. அவ சிரிச்ச அந்த சிரிப்பு, அந்த முகம் பூரா இருக்கும். கவிதைண்ணா, இவன் கூட செம்ம கவிதை ஒன்று எழுதியிருக்கானே. ஆமாண்ணா, சிரிப்பு பத்தி. ஏஞ்சி சொல்லு. உன் சிரிப்பில் நான் மூழ்கி போகிறேன். மூச்சுக்காற்று தீரும்போது மறுபடியும் கேட்பேன் மிச்சம். பிரமாதம்பா. அந்த மாதிரி தான் குமுதவல்லி சிரிப்போம்.
அந்த சிரிப்பில் விழுந்தவன் தான் நான். அவ்வளோ அழகா? அப்புறம் எப்படி அவங்களுக்கு உங்களை போய் பிடிச்சது? கலாய்க்கிறேன். கருப்பு பவர்மா என்னை பார்த்த உடனே பயங்கர வந்துட்டான். மயக்குமா உங்களை பார்த்தா? இதை நாங்கள் நம்பணும். வெடப்பு அப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. நானும் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, உன் கண்ணை 2 நிமிஷம் பார்த்து அப்படியே மயங்கிட்டேன். அப்படியே அந்த மயக்கத்திலே இருக்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் உன் கருப்பு கலர் அப்படியே எடுத்து என் உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும். அவ்வளோ பிடிச்சிருக்குது உன்னை. இன்னைக்கு நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக என்னை உணர்றேன்னா அதுக்கு அவ தான் காரணம். என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. அவன் அடிச்சால நீ திருப்பி அடிக்கிறது தான் கரெக்ட். கன்ஃபியூஸ் ஆகாத. கோமா இருக்கிறப்ப எதையும் யோசிக்காத. பிரீத். போ. கெட்டதை பண்றவங்களே ரொம்ப தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க. நீ நல்லதை பண்ற. தைரியமா பண்ணு. புரியுதா? என்னுடைய முதுகெலும்பே அவதான். டெர்மினேஷனை அவ கொண்டதுக்கு அப்புறம் சோர்ந்து போயிருந்த என்ன தேத்துனதே அவதான். என்ன சார் சொல்றீங்க? அவ்வளோ பெரிய ஆள யார் சார்? தமிழன்தான். From Turkey. Matesh Krishnaswamy from India. Marcel van Oosten from the Netherlands. Kartik Swaminathan from India. And the award for International Photographer of the Year 2011 goes to Karthik Swaminathan from India. He's so smart. Here you go. Well done. Congratulations. And all the best. Karthik, we would like you to share a few words with us. Sorry, I'm going to speak in Tamil because my people back home will be really happy. கிடைக்கும்னு நினைக்கல, அதான். ஃபோட்டோகிராஃபியில் நிறையா டைப்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போய் ஷூட் பண்ணும்போது தான் அப்படியே கடவுள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ரொம்ப சாதாரணமான ஆள். தெருவாக சும்மா சுற்றிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னு சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. சுந்தர், பத்மினி, விந்தியா, சங்கர், ரமேஷ் சார். டே, தேங்க்ஸ் ஃபார் So proud of him. Thank you. I just want to say a few more words. Sure. Thanks. Hi, Yamini. Yamini is my wife.
இந்த அவார்டு, இந்த கைத்தட்டல்கள்லாம் என் ஒய்ஃபுக்கு தான் போய் சேரணும். அவ அவ இரும்பு மனுஷி. தன்னந்தனியாக போராடி என்னை இங்கே நிற்க வச்சிருக்கா. எத்தனை வருஷம், எவ்வளோ வலி, நிறையா தாங்கியிருக்கா. உங்களோட சேர்ந்து நானும் அவளுக்கு கைத்தட்டுறேன். Yamini, my wife.